ஐவராட்டம் படத்தோடு கேமராமேன் திரு ரவீந்திரநாத் குரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ 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 சந்திரசேகரேன் தசரஸ்வதி நமோ நமகதா தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தாம் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் தொங்கரதும் தக்கரதும் 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 தக்கிட்ட தக்கதினதா. வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். எந்த மேடையில் இருந்தாலும் கச்சேரிக்கு முன்னாடி குரு வணக்கம் பண்ணணும் அப்படின்றது சொல்லிக் கொடுத்தது. ஸோ அதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். நமஸ்காரம். இங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து எங்களை பாராட்டி எங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டேரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து நாங்கள் மோகன்ராஜன் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வேறு ஒரு படத்தில் நாங்கள் கமிட் ஆகிருந்தோம், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்து அவர் வந்து என்னை வந்து பேசினார், நீங்கள் வந்து பண்ணணும், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து என்கிட்ட கதை சொன்ன விதமும் சரி, அது எடுத்திருக்க விதம் அதை விட சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லணுன்னா அந்த கேமராமேன் அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. கேமராமேன், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீம் ஒர்க் அப்படி தான் சொல்லணும். அண்டு எங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ரொம்ப ஒரு பிரேவ்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தைரியமாக வந்து அவர் வந்து டேரக்டர் மட்டும்தான் நம்பினார். ஏன்னா அவர் வேறு யாரையுமே தெரியாது, அவர் பேசுனது தெரியும். டேரக்டர் மேலே ஒரு ஃபுல் 100% கான்ஃபிடென்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க தம்பி, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, டேரக்டரும் அவரோட நம்பிக்கையை வந்து இன்னும் டபுள் மடங்கு தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப திருப்தியாக இருந்தது. படம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. இவ்வளோ பெரிய பீப்புள் முன்னாடி நின்று பேச சொல்லியிருக்காங்க. அண்ட் மீடியா பீப்புள் ப்ளீஸ், நான் உங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எங்களை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் தென் வைப்ரண்ட் மூவிஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்க தான் வந்து எங்களை எடுத்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆக்சுவலி இங்கே வந்து சிங்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க சில பேர். அவங்கள வந்து நான் மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் வந்து கார்த்திக் சிங்கர் பாடியிருக்கார், அண்ட் வேல்முருகன் அவர் பாடியிருக்கார். அவங்களால வர முடியல, பட் இங்கே வந்திருக்கவங்கள வந்து நான் கூப்பிட்றேன். ரவிசங்கர், கண்ணாடி சாங் மேல் வாய்ஸ் பண்ணது ரவிசங்கர். அண்ட் மானசி, நெஞ்சம் என்ற அப்படின்ற அண்ட் சத்குரு வேல்முருகன் கார்த்திகா, வெரி தேங்க்ஸ் டு ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேரன் கண்டிப்பாக வந்து 3 பேரும் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப உதறலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 900க்கு மேலே மேடை நாடகங்களில் நடிச்சிட்டேன் இந்தியா ஃபுல்லாக. பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பேசுறதுக்கு முடியாது. நான் ஒரு இடத்துல பேச போனேன், மேடையில் பேச தெரியாது, கீழே இறங்கி பேசுங்கன்னாங்க. அதனால் கீழே போயிட்டீங்களா. ரொம்ப நன்றி. சந்திரன் சார், இது உங்கள் படம் இல்லை, என் படம் மாதிரி. அம்ருத், மிதுன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அவங்க பேர் தெரியல. நன்றி. கண்டிப்பாக ஒருத்தரால் மட்டும் முடியாது, அதுக்கு ஒரு டீம் வேணும். ஒரு நல்ல டீமாக இந்த படம் நான் பார்க்குறேன், இந்த டீமை நான் பார்க்குறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வந்து ரவி வந்து என் உரிமையின் படத்தோட கேமராமேன். எனக்கு தெரியாது ரவி படம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ காலையில் அந்த இன்விடேஷன் வைக்கும், படம் பண்ணியிருக்கீங்களா ரவி? என்ன ஆமாங்க அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அதில் ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா எப்படி விஷுவல்ஸ் இருக்குன்னு வரும்போது. பட் விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரவி பிச்சிட்டிங்க ரவி, சான்ஸே இல்லை.
கமிங் டு த ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு வந்து எப்படி நமக்கு தெரியாது, நம்ம வந்து பார்க்குறோம் டிவியில் அவ்வளோதான். பட் அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கான ஒரு நம்ம பின்னாடி என்ன இருக்குது, அதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இதுக்கான ஒரு ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த கேமுக்கான என்ன எதனால் அப்படி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே கொடுத்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த ட்ரெய்லர், அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஜேபி சார், எல்லாத்துக்கும் உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஆக்சுவலி சங்கர் கணேஷ் சார் வந்து அவர் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறக்குள்ள மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்ச அவர் சன்னு, ஏன்னா அவ்வளோ யூத்தாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சாங்ஸும் சரி அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்குது. கண்ணாடி இஸ் மை ஃபேவரட் சாங். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பர் மெலடி. அண்ட் செந்தில், சிகே செந்தில் சார், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஐவராட்டம் படத்தை பற்றி எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டாங்க. டீம் எஃபர்ட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டீம் வந்து எப்படி நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சில வார்த்தைகளில் சொல்லி முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலான் இருக்கேன். இந்த கதை ஆரம்பித்த ஐவராட்டம் வந்து நாங்கள் 7 சேனலுக்கு ஒரு படம் பண்ணோம். ஒரு டீமாக சேர்ந்து இந்த ஐவராட்டம் டீம் அப்படியே ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஒரு கதை எழுதலாம், எந்த மாதிரியான ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்த போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தானா உனக்கு பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ உனக்கு பட்ஜெட்டே கொடுக்க மாட்டாங்க தம்பி, அந்த மாதிரி நீ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த கதை யோசித்தேன். ஐவராட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் மட்டும் விளையாடுற ஃபுட்பால் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் சிவகங்கையில். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் செந்தில்குமார் அண்ணா வந்து ஒரு 6 இயர்ஸாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பழக்கம். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ஐவராட்டம்னு ஒரு கேம் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் உடனே சொன்னார், ஐவராட்டம்னா என்னடா தம்பி அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி 5 பேர் சேர்ந்து விளையாடுற ஃபுட்பால்டா அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், தம்பி இதே மாதிரி எங்கள் ஊரில் நான் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கு பேரும் ஐவராட்டம் தான் நினைக்கிறேன், நம்மளே எடுத்துடலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு நான் கதை எழுத ஆரம்பித்தேன். கதை எழுதி முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னா கதையை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அவர் சொன்னார், என்ன பட்ஜெட்டில் தம்பி பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னா நான் சொன்னேன், நீங்கள் என்ன பட்ஜெட் நான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவர் சொன்னார், ஒரு பட்ஜெட் சொன்னார். ஓகே நான் பண்ணிடலாண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் கழிச்சு அம்ருத் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும். அவர் அம்ருத்திட்ட போய் சொல்லியிருக்காரு, தம்பி மிதுன்கிட்ட நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், அவன் வந்து உடனே சரின்னு சொல்லிட்டான், நம்ம இப்படி தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருப்பேன், அதுக்கும் சரின்னு சொல்லியிருப்பான் போல் அப்படின்னு. இல்லைங்கண்ணா இதுவே ஓகே தான், அடித்து பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் கேமராமேன் ரவீந்திரநாத் அவர் வந்து எப்போயுமே பாம்பேயில் தான் இருப்பார். ஸோ அவர் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு அவர்கிட்ட வந்து கதையை ஃபுல்லாக சொன்னோன்னே அவர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணணும் பங்காளி அப்படின்னு சொல்லி, நான் எப்போயுமே பங்காளி தான் கூப்பிடுவேன் அவரை. அவர் சொன்னோன்னே என்னங்க பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு பட்ஜெட்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க பங்காளி பண்ணி ஆகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போலாம் ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, இது எப்படி வச்சு முடிக்கிறது அப்படின்னு சொன்னால், சரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் இருக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், நம்ம அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர் வந்து சலீம் கிட்ட நான் கேட்டேன், எங்கள் யாருக்கிட்டங்க கதை சொல்லலாம்னு. சரி நீங்கள் யாரை யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு வந்து ஜேபி சார் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதேமாதிரி அவரோட 2வது சன் இருக்கார் ஈசனில், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் துஷி பண்ணியிருந்தான். ஸோ துஷியை வச்சு அந்த கேரக்டர் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தப்போ சரி ஜேபி சார் சப்போர்ட் பண்ணுவார், ஏன்னா வந்து அவரும் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் கதை சொல்லுங்கள் சொல்லி, ஆனால் நீங்கள் பாட்டு பட்ஜெட் சொல்லிடாதீங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயந்துருவார், அதனால் முதல்ல கதையை மட்டும் சொல்லுங்கள் பிடிக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதையை உட்காந்து ஃபுல்லாக சொன்னேன். சொன்னோன்னா ஜேபி சாருக்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சோன்னா சரி நான் இதில் என்ன கேரக்டர் பண்ணணும் மிதுன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் துஷிக்கு தான் இந்த கதை வச்சுருக்கேன், நீங்கள் இதில் ஒரு கேரக்டருக்கு அது நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி ஓகே நானும் பண்ணுறேன் மிதுன், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி சார்ட்ட கதை சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். திரும்ப இன்னொரு கேரக்டர், இந்த ஹீரோ கேரக்டர் இருந்தது. அப்போ ஹீரோ கேரக்டர் இருந்தப்போ தான் திடீர்னு ஃபேஸ்புக்கில் வந்து நான் நிரஞ்சனோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு நிரஞ்சன் ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சாலும் நான் ஜேபி சார் உடனே ஃபோன் அடிச்சு சார் அந்த இன்னொரு ஹீரோ கேரக்டர் இருக்குல்ல சார், அதை வந்து நிரஞ்சனை வச்சு பண்ணலான் இருக்கேன், நீ பாட்டுக்கு அவசரப்படாத, நீ முதல்ல அவனை வந்து பார்த்து அவனை ஆடிஷன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து அவனை முடிவு பண்ண எடுத்துனேன். ஸோ நான் திரும்ப ஆடிஷன் பண்ணுறதுக்காண்டி நான் போயிட்டு நிரஞ்சன் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணும்போது நிரஞ்சன் எப்படின்னா ரொம்ப கூச்சப்படுவார், பயங்கரமாக கேமரா முன்னாடி ரொம்ப கூச்சப்படுவார். ஆனால் கேமராவுக்கு முன்னாடி வந்து ஒரு பழைய கில்லாடி, அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லா. ஸோ நான் அந்த கில்லாடித்தனத்தை தான் வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சேன். கொண்டு வந்து சொல்லிட்டு நீ வந்து இதுக்காக எதுவும் உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க வேணாம், நீயாவே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் ஆனால் தமிழில் பேச சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. ஸோ நிரஞ்சனுக்குன்னு தெரிஞ்ச ஒரே தமிழ் ஃப்ரெண்ட் அரவிந்த், அவனோட ஜிம்மில். ஸோ வந்து அரவிந்துன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் சார், எங்கள் மாமா சார் அவர் அப்படின்னு சொன்னால், நான் என்ன அரவிந்தனோட மாமான்னு சொன்னால் யாரோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு நாள் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். பார்த்தா அவர் என்ன விட எங்கே இருக்கார், என்ன மாமான்னு சொன்னேன், அவர் என்ன இவ்வளோ எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு டீம் செட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ நிரஞ்சனுக்கும் துஷியத்துக்கும் எவ்ரிடே ஒரு 2 months வந்து ரெகுலராக வீட்டுக்கு போயிட்டு நானும் அம்ருத் எல்லோரும் சேர்ந்து, அம்ருத் வந்து ட்ராமா ஸ்கூலில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த ட்ரைனிங், இதெல்லாம் தமிழ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து சில அந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஜிகர்தண்டாவில் பார்த்துருப்பீங்க,
அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த ரவுடிங்களுக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீட்டை வச்சு ஹை 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 அப்படின்னு சொல்லி இங்கிட்டு கத்திட்டு இருப்போம். ஸோ ஜேபி சார் ஃப்ளாட்லலாம் பார்த்துட்டு எல்லாரும் என்னமோ பண்ணிட்டுருக்காங்க மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு திடீர்னு ஃபுட்பால் ஆடுறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே குதிச்சுட்டு இருப்போம். ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தாங்க ஜேபி சாரோட ஒய்ஃப். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், நாங்கள் பண்ணுற எல்லா விஷயம் ரொம்ப தெளிவாக பண்ணோம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நிறையா கஷ்டங்கள் வந்தது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், ஒரு பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து மோகனோட லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரே ஒரு லிரிக்ஸ் இருக்கும் அதில். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, முடியும் முடியும் இந்த வார்த்தை போடுமே, உடையும் உடையும் அட ததைகள் யாவுமே அப்படின்னு சொல்லி அது ஒரு எழுதினார். எழுதினோடனே எனக்கு பிடிச்சிச்சு, இந்த வார்த்தை போதும்டா, முடிச்சலாம்டா எதாக இருந்தாலும். எல்லாரும் ஒரு சோகம் வரும். வந்தோடனே டீம்ஸில் வந்து நான் கீழே வந்துட்டேன்னா இன்னொருத்தன் டீமில் வந்து ஒருத்தர் வந்து என்னை தூக்கிடுவான், மச்சான் மச்சான் கவலைப்படாத, வா வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே டீமாக இருந்து பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அதுக்கு வந்து என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே, அம்ருத்தாக இருக்கட்டும், செந்தில் அண்ணாவாக இருக்கட்டும், ஜேபி சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மென்டர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணார். அப்புறம் இந்த படத்தோட இப்போ இந்த விழாவோட ஹீரோன்னு சொன்னீங்கன்னா நம்ம சுவாமி. ஸோ சுவாமி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லார்ட்டையும் கேட்டோம்னா எல்லாரும் சொல்லலாம், நான் வந்து பிறந்து வந்தது சிவகங்கையில், நான் பிறந்து வந்தது மதுரையில், நான் பிறந்து வந்தது மெட்ராஸில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுவாமிகிட்ட போய் கேட்டோம்னா சுவாமி உடனே சொல்லுவார், நான் பிறந்து வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இந்தியாவுக்கு போய் Under-19 போய் ஆடிருக்கான். ஸோ அவங்ககிட்ட தான் நான் போய் அப்ரோச் பண்ணேன், தம்பி இந்த மாதிரி நமக்கு டீம்ஸ் வேணும்டா, ஃபுட்பால் வந்து ரொம்ப யதார்த்தமாக காட்டணும், அதெல்லாம் பிரிச்சுலாம், நான் தான் கொல்லப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து இறங்கிட்டானுங்க எல்லாருமே. காரைக்குடி, ராம்நாடு, திருச்சி இங்கே தான் வந்து இறங்கிட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், டே நீ இந்த டீமோட தோக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன தோக்கணுமா, அதெல்லாம் முடியாது, என்ன இப்படிலாம் பேசிடுறீங்க, இல்லைடா சினிமா தான்டா, அதெல்லாம் முடியாது, தோக்க முடியாது, நாங்கள் தான் கோல் அடிப்போம் அப்படின்னு. சரி ஓகேடா, ஒரு 2 கோல் அவங்க அடிக்கிற மாதிரி விடுங்கடா, அதுக்கப்புறம் நீங்கள் 3 கோல் அடிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக அந்த கேமை எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜேபி சார் என்னை கூப்பிட்டு சொன்னார் சில விஷயங்கள். நான் வந்து துஷியும் நிரஞ்சன் வந்து நீ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லை சார் அவனுக்கு பாலே கொடுக்க மாட்டானுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு பாலே கொடுக்க மாட்டேன். அப்புறம் அவனுக்கு போய் நான் போய் கெஞ்சுவேன், டேய் கொஞ்சம் பால் பாஸ் பண்ணுங்கடா, பாஸ் பண்ணி கரெக்டாக கோல் போட்டால் தான் அப்போ தான் சினிமா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அந்த கேமில் இருந்த லைவ்னஸ் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ண துஷிக்கும் நிரஞ்சனுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ண ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள அவ்வளோ ரொம்ப செல்லமாக வளர்ந்த பசங்க, பயங்கர செல்லமாக வளர்ந்த பசங்க. அவங்க 2 பேரையும் கூட்டி விட்டு எங்கள் ஊரில் கூட்டி போய் இந்த செம்மனுக்குள்ள போட்டு புரட்டி எடுத்து இந்த துஷிலாம் பார்த்தா வந்து ஒரு சில சமயம்லாம் வந்து அந்த பக்கம் கேரவனுக்கே போக மாட்டான். போகாமல் என்ன பண்ணுவான், எங்கள் ஊர் பசங்களாம் அந்த மண்ணில் படுத்துருப்பானுங்க, அவனு கூட படுத்துருப்பான், துஷி எங்கே அப்படின்னு, அதான் அவங்க உள்ளே படுத்துருக்கான் சார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு நடிப்புக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் 2 பேர்கிட்டையுமே இருந்தது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது துஷி வந்து திடீர்னு பார்த்தா தரையை போட்டு குத்திட்டு இருக்கான், சின்ன கையிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஆனால் அந்த இடத்துல தெரியலை, ஆனால் அந்த நடிப்புக்கான ஆர்வம் வந்து 2 பேர்கிட்டமே அவ்வளோ அதிகமாக இருந்தது. அது ஜேபி சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த டீம் வந்து ஒரு யங் டீம், இவ்வளோ ஒரு தரமான படமாக, ஒரு குவாலிட்டியான படமாக பண்ணியிருக்கோம். அதற்கான அங்கீகாரம் எல்லா இடங்கள்லையுமே கிடைச்சிது. சென்சார் டீம்லேருந்து, டாக்ஸ் ஃப்ரீ பார்த்துலேருந்து எல்லாருமே ஒரு யங் டீமாக வந்து எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, குவாலிட்டியான படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே விஷயம் தான் கேட்டுக்கிறேன், என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு டீம், யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்கிறத எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக இங்கே உட்காந்துருந்து நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து வசந்த் சார் வந்து அவ்வளோ பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு இயக்குனர், அவருக்கு ரொம்ப நன்றி. சினிமா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. கவிஞர் ஸ்நேகன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தாத்தா உங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கணும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஐவராட்டம் படம் ஒரு தரமான படமாக, ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும். ஃபியூச்சர்லையும் இந்த டீம் இன்னும் இதே மாதிரியான நல்ல படங்களை உங்களுக்கு தர்றதுக்கு காத்துட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா பீப்புள். நன்றி, வணக்கம்.